அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருக்கிறேன். இப்போ வாங்க ஒரு கோதுமை அல்வா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூட முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா? இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிற அளவு எல்லாமே இந்த கப்பு தான். இந்த மங்களை வச்சு தான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு மாவு, 1.5 கப்பு சீனி, 1 கப்பு நெய், 3 கப்பு ஹாட் வாட்டர். இவ்வளோ தான் பொருள். இப்போ 1 ஸ்பூன் கடாயை நல்லா சூடு பண்ணிக்கிறேங்க. கோழியை சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் போடுங்க. போட்டு முந்திரி பருப்பு போடுங்கப்பா. இது ஏற்கனவே வறுத்த பருப்பு தான். வறுக்காத பருப்பாக இருந்தால் நல்லா போட்டு வறுத்துக்கிறோங்க. பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்துக்கிறணும். இது நம்மளுக்கு அல்வாவுக்கு இந்த ஊடல் அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும்ல, அது நல்லாயிருக்கும். சரியா? முந்திரி, பாதாம் பருப்பு இதெல்லாம் நீங்கள் போட்டு வறுத்துக்கிறலாம். முந்திரி பருப்பும் போடலாம், பாதாம் பருப்பும் நீங்கள் போடலாம். பாதாம் பருப்பை நல்லா பொடிசாக கட்டி பண்ணி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. அது நம்ம அல்வா சாப்பிட வகையில் நம்மளுக்கு நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் இன்னொரு ஸ்பூனை போடுங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு, 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் போடுங்க. போட்டு நல்லாவே கரையட்டும். கரைஞ்சதோட நம்ம வச்சுருக்கிற கோதுமை மாவை போடுங்க. அதில் போட்டு நல்லா அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா வாசமாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ரொம்ப சின்ன அடுப்பில் தான் நான் வச்சு இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம 3 கப்பு ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றணும். சரியாக நல்லா வாசம் நல்லா வரும். நல்லா வாசம் கம்மாமல் நல்லாவே மணக்கும். இந்த தண்ணி ஊற்றும்போது நீங்கள் கொஞ்சோன்னு உப்பு போட்டுக்கிறோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன். சரியாக நீங்கள் உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க. மெதுவான அடுப்புலேயே வச்சு கிண்டணும். அப்போ தான் மாவு நல்லா நம்மளுக்கு வேகும். ஏற்கனவே நம்ம நெய்யில் நல்லா வேக வச்சுட்டோம். இதை அந்த அளவுக்கு நெய் நீங்கள் கண்டிப்பான முறையில் 1 கப்பு போடுங்க. சரியா? அப்புறம் இந்த கப்பில் 1 கப்பு சீனி போடுங்க. இன்னொரு 1/2 கப்பு சீனியை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அது கரமல் செய்கிறக்காண்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம 1.5 கப்பு சீனி எடுத்துருக்குறோம். அதில் 1 கப்பு சீனியை போட்டு மாவை கிண்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு 1/2 கப்பு நம்மளுக்கு இருக்குது. அது கலர் கொடுக்குறக்காண்டி நம்ம கரமல் காய்ச்சறக்காண்டி தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சுருக்குறோம். சின்ன கடாய், அதில் நம்ம 1/2 கப்பு சீனியை போட்டு அடுப்பை 1 நிமிஷம் ஏற்றி விடுங்க. உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். ஒன்றும் செய்யக்கூடாது. சீனியை மட்டும் போட்டு அடுப்பை ஏற்றி விடுங்க. இந்த கலர் வந்ததோட அடுப்பை சிறுக வச்சுருங்க. சிறுக வச்சுட்டு இந்த மாதிரி கிண்டுங்க. கிண்டி எல்லாமே நல்லா கரைஞ்சதோட அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அடுப்பை ஏற்றி விட்டாலே உங்களுக்கு சூப்பரான கலரில் உங்களுக்கு கரமல் கிடைச்சிரும். இந்த சின்ன கடாயாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரமல் செய்கிறதுக்கு. நம்ம அந்த வத்தெல்லாம் பொரிப்போம்ல, அந்த இது தான். இப்போ நீங்கள் அடுப்பை குறைச்சிருங்க. போதும், நம்மளுக்கு கரமல் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்க்கையில் நம்மளுக்கு நல்லா மாவு நல்லா வெந்து சீனியோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் உப்பு போட மறந்துட்டேன். உப்பு எப்போ போடணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் ஊற்றுறோம்ல, அப்போவே நீங்கள் உப்பு போட்டுருங்க. அந்த ஹாட் வாட்டர்லேயே மிக்ஸ் பண்ணிடுங்க உப்பை. ஓகேயா? இப்போ நம்ம அடுப்பு அடைச்சாச்சு. நம்மளுடைய கரமல் ரெடி ஆயிடுச்சு. இதை விட கருப்பாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு கசந்து போயிடும். அதை பார்த்துக்கிறேங்க. ஒரு சில டிப்ஸில் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் சூப்பரான திடீர் அல்வா செய்யலாம். நம்ம ஏற்கனவே கோதுமையை ஊற வச்சு அதை பால் எடுத்து புளிக்க வச்சு அதை செய்வோம். கோதுமை மாவை ஊற வச்சு அதை புளிக்க வச்சு செய்வோம். இந்த மாதிரி பல மாதிரியான அல்வாக்கள் இருக்குது. இது ரொம்ப ஈஸியான முறை தான். இந்த நெய்யில் வறுத்து செய்கிற முறை ரொம்ப ஈஸியான. அதுக்கப்புறம் அந்த கரமல் அதில் ஊற்றுங்க. எல்லாத்தையும் சுத்தமாக ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை வச்சு சின்ன அடுப்பில் ஏற்றி விட்ருங்க. இல்லைன்னா உங்களுக்கு கழுவுறது சிரமமாக இருக்கும். அதை பார்த்துக்கிறங்க. இப்போ நம்ம இருக்கிற அந்த பேலன்ஸோட நெய் கொஞ்சோன்னு இருக்குது பாருங்கள், அதை ஊற்றிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக 1 கப்பு மாவுக்கு எப்போ தானே சாப்பிட்றோம், அதனால் நீங்கள் 1 கப்பு நெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வலுவலுன்னு ரொம்ப சூப்பராகவே வரும். நான் 1/4 கப்பு நெய்யை குறைச்சிருக்கிறேன். ஏன் நானே வீட்டுக்காரவங்களும் சாப்பிட்ணும். மகன் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டார். அதனால் சின்ன வயசு பிள்ளையில் இருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நெய் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பாதாம் பருப்பு அதில் போட்டு கிண்டுங்க. இந்த நேரத்தில் முந்திரி பாதாம் பருப்பு போடும்போதே நீங்கள் என்ன செய்யணும், ஏலக்காய் தூளை பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கிட்டு போட்டு கிண்டிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அடுப்பை அடைச்சிட வேண்டியது தான். அடுப்புக்குள்ளே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுடைய அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா பனாசாக, அதாவது நல்லா ஹாட்டாக நீங்கள் சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ அல்வா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சரியா? இதை நீங்கள் 3 நாள் வரைக்குமே நீங்கள் வெளியில் வைக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வச்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் ஐஸ் பெட்டிகளை வச்சு அவனில் லேசாக சூடு பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இது இனிப்பு நல்லா பதமான இனிப்பு தான். நான் இனிப்புலாம் ரொம்ப அதிகமாகலாம் போடலை. 3/4 இனிப்பு தான் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் சீனியை கொஞ்சம் கூட்டிக்கிறங்க. நெய்யும் நான் கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் நெய் வேணாலும் கொஞ்சம் கூட்டிக்கிறங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதை நெய்யும் கூட்டிக்கிறங்கப்பா.
இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா? வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.